ஆடி மாதம் விதைக்க தொடங்கி 6 மாதம் கழித்து, அதாவது மார்கழியில அறுவடை செய்து தை முதல் நாள் பொங்கலுக்கு புது அரிசியை பயன்படுத்துவது என்பது வழக்கம். எனவேதான் ஆடிப்பட்டம் தேடி விதை என்கிற ஒரு பழமொழியே வந்தது என்று சொல்வார்கள். பயிர் செய்வதற்கான பருவம் என்கிற ஒரு பருவம் உண்டு. அந்த நேரத்தில் அதை செய்யாவிட்டால் உலகத்தோடு இணைந்து வாழ ஒத்துவராதவர்களாகி விடுவோம். ஓடினால்தான் ஆறு அனைவருக்கும் பயன்படக்கூடியதாக மாறும். தேங்கினாலோ அது குட்டையாகிவிடும், கொஞ்ச நாளில் துர்நாற்றம் எடுத்துவிடும். எனவே பருவங்களிலேயே செய்ய வேண்டியதை செய்து விட வேண்டும். அதற்கு கடவுளினுடைய அருளும் அவசியம் வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஒரு கிராமத்திற்கு ஒரு ஞானி வருகை புரிகிறார். வந்த ஞானி அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அவரினுடைய பெருமை புரியாமல் வரவேற்கவில்லை. வரவேற்காவிட்டால் கூட பரவாயில்லை, அவமதிக்க செய்தார்கள். அதனால் கோபம் கொண்ட அவர் 5 ஆண்டுகள் மழை பெய்யாது என்று சாபமிட்டு விட்டார். மக்கள் அஞ்சி நடுங்கி போனார்கள். ஆனால் திரும்பி பார்க்காமலேயே ஞானி சென்று கொண்டிருந்தார். போகிற வழியில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை பார்த்து, பெருமாளே, நீ சங்கெடுத்து ஊதினால்தான் மழை பெய்யும், அதனால் நீயும் 5 ஆண்டுக்கு சங்கெடுத்து ஊதக்கூடாது என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். மக்களுக்கோ ஒன்றும் புரியவில்லை. கொஞ்ச நாட்களிலேயே அவர்கள் அனைவருமே மழைதான் பெய்யாதே, அதனால் நாம் ஏன் விவசாயம் செய்ய வேண்டும் என சோம்பேறிகளாக மாறத் தொடங்கினார்கள். ஆனால் அந்த ஊரில் ஒருவர் மட்டும் வயலுக்கு செல்வதும் உழுவதும் நிலத்தை சீர் செய்வதுமாக இருந்தார். அவரை பார்த்து ஊரே சிரித்தது. அவர் எதையுமே காதில் போட்டுக் கொள்ளவில்லை. 5 வருடங்களுக்கு மழையை பெய்யாது என்று சொல்லி ஆயிற்று. இவர் எதற்கு போய் உழுது கொண்டிருக்கிறார், வேலை பார்த்து கொண்டிருக்கிறார், என்ன நடக்கப் போகிறது? சிரித்தது. அவர் எதையும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. ஒரு நாள் பெருமாளே அவரிடம் வந்தார். நானே சங்கை எடுத்து ஓரமாக வைத்து விட்டேன், நீ ஏன் கலப்பையோடு செல்கிறாய்? இப்போ அந்த விவசாய பெருமகனார், நானும் மற்றவர்கள் மாதிரி வேலை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் 5 வருடம் கழித்து மழை பெய்கிற பொழுது எனக்கு உழவு தொழிலை மறந்து விட்டால் என்ன செய்வது? எனவே மழை எப்போது வந்தாலும் பரவாயில்லை என தினசரி உழவு தொழிலை செய்கிறேன். பெருமாள் யோசித்தார். 5 ஆண்டுகள் சங்கே ஊதாமல் மறந்து விட்டால் நாம் என்ன செய்வது? எனவே ஒரு முறை ஊதி பார்க்கிறேன் என்று சொல்லி சங்கை எடுத்து பெருமாள் ஊதினார். மழை கொட்டி தீர்த்தது. பெருமாளுக்கு தெரியாமல் போகுமா என்ன? இந்த ஏழை பெருமகனாரினுடைய முயற்சியை உலகுக்கு எடுத்துக்காட்ட அவரும் ஒரு நாடகம் ஆடி இருக்கிறார், அவ்வளவுதான். அதற்கு பிறகு மக்கள் மகிழ்வோடு பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். தனி மனிதனின் விடாமுயற்சி, பருவத்தில் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்கிற அந்த ஊக்கம் ஊரையே வாழ வைத்தது. இதைத்தான் நாம் சொல்லுகிறோம். அந்தந்த பருவத்திற்குரிய அந்தந்த செயல்பாடுகளை நாம் எப்போது முறையாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது வருகிறது, அதுல லாபம் இல்லை, அது நமக்கு பிரயோஜனம் இல்லை, அதெல்லாம் விஷயம் அல்ல. செய்ய வேண்டிய பணிகளை நாம் செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு மாற்று, அதற்கு ஒரு நல்ல முன்னேற்றம் நிச்சயம் அந்த பேராற்றலின் மூலமாக கிடைக்கப்பெறும். அதை விட்டு நாம ஒரு முடிவெடுத்து நாம அப்படியே சோர்ந்து போனோம் என்று சொன்னால் சோர்வு என்றைக்கும் உயர்வு தராது. சுறுசுறுப்போடு நம்முடைய செயல்பாடுகளை, நம்முடைய கடமையை நாம் செய்து கொண்டே இருந்தால் அதற்கு ஒரு பலன் உண்டு. கிடைக்கட்டும் அந்த பலன் நம் எல்லோருக்கும்.